வணக்கம் நண்பர்களே. ஒரு தேசத்திற்கும் இன்னொரு தேசத்திற்கும் இடையே பண மதிப்பு மாறுகிறது. காகிதத்தின் வடிவம் ஒன்றுதான், காகிதத்தில் எழுதப்பட்டிருக்கும் எண்கள் ஒன்றுதான், குறிப்பிடப்படும் அந்த மொழி என்றால் மாறுபடலாம். அந்த பணத்தை குறிக்கும் மொழி இங்கு ரூபாய், இன்னொரு இடத்தில் டாலர், இன்னொரு இடத்தில் வேறொரு பெயர். இப்படி பணத்தை தன் பெயரை மாற்றிக்கொள்கிறது, தன் உருவத்தை மாற்றிக்கொள்கிறது, நிறத்தினை மாற்றிக்கொள்கிறது. ஆனால் மனிதர்கள்தான். எல்லா மனிதர்களையும் ஒரே விதமாக நிறைவு செய்யாத அல்லது எல்லா மனிதர்களையும் ஒரே மதிப்பீடு செய்ய இயலாத இந்த பணத்தினை வெவ்வேறு வடிவங்களில், நிறங்களில், மதிப்புகளில், வெவ்வேறு தேசங்களில் வாழ்கின்ற இந்த பணத்தினை புரிந்து கொள்வது எப்படி? இது பணத்தை புரிந்து கொள்வது எப்படின்னு புத்தகங்கள் எழுதினவங்களை வச்சு நான் கேட்கவே இல்லை. எந்த புத்தகத்தையும் நான் படிப்பதும் இல்லை. அதுபோன்ற புத்தகங்கள் என்பது வீண். அதை ஏதோ விளம்பரம் செய்து விடுகிறார்கள். ஆனால் இந்த பணத்தை புரிந்து கொள்வது எப்படி? மனித உயிர் ஒன்று, பணத்தின் மதிப்பு வேறு. ஆனால் இது உயிரை நிர்ணயம் செய்கிறது. தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.